ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பீர்க்கங்காய் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய், கசப்பில்லாத பீர்க்கங்காயாக வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பீர்க்கங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் இருக்குது. வெங்காயம் 1/2 கப் வேணும், அதுவும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, சமையல் சோடா சிறிது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிது. இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கின பீர்க்கங்காய், கட் பண்ணி வச்ச வெங்காயம், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உப்பு, சமையல் சோடா. கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நிறையா வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா பொடியாக கட் பண்ண கீரைகளும் இதில் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போது மீதமுள்ள கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பீர்க்கங்காய் ஏற்கனவே நீர் சத்து உள்ள காய்ங்கிறனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பக்கோடாவில் அதை காய்கறிகளை சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கெட்டியாக நல்ல பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் மாவை. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் கிள்ளி கிள்ளி போடணும். ரொம்ப பெருசாக போட வேணாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக வேகும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கையில் எண்ணெய் தெளிச்சிரும்னு நினச்சிங்கன்னா டீஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. போட்டோன்னே திருப்பி விடாதீங்க. 1 நிமிஷம் கழித்து கரண்டியால் திருப்பி விடுங்க. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடணும். பாருங்கள், பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். கிறிஸ்பியான பீர்க்கங்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம்.